வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத குறிப்பிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்றது உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஒரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய எந்த ஒரு முடிவுகளும் சிந்தனைகளும் ஒரு குழப்பமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது செய்கிறது சரியா தவறா, இது செய்யலாமா கூடாதா, இதை செஞ்சால் சரிப்பட்டு வருமா வராதா. ஸோ முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு தடுமாற்றமும் ஒரு குழப்பமும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருந்து வக்கரமடைகிறனாலையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் குரு கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயப்படாமல் நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுங்க, தடுமாற்றத்தை தவிர்த்துருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் குரு கிரகச்சேர்க்கை இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாக்குஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் அப்படின்றது திருப்திகரமாகவே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒரு வித சுபகாரியங்களுக்கு ஒரு சுப செலவுகளுக்கு ஆன வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களை தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவுகள், அப்படி இல்லைனா ஒரு கோவில்களுக்காச்சும் போய் பயணம் பண்ணி சுபகாரியம் சுப செலவுகள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப செலவுகளை சேர்ந்தே பராமரிப்பு ஒரு கூட்டு திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படின்றது 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் ரொம்ப காலமாக திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ குரு பலன் அப்படின்றது இல்லை, குரு அப்படின்றது சாதகமாக இல்லை. ஆனால் களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால குரு பலன் உள்ள ஒரு ராசி சேர்ந்த நபரை நீங்கள் வரனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமாக பொருத்தம் உள்ள வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமோ சாதகமாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் அப்படின்றது பண்ணலாம். ஆனால் பொது பலன் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் குரு பலன் இல்லை, ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் இந்த இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்றது நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஆனால் பழைய வண்டி வாகனங்கள் அப்படின்றது வாங்காதீங்க. பிரச்சனைக்குரிய வண்டி வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கேதுவோட கிரகச்சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ பிரச்சனைக்குரிய எந்நேரமும் ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தாத ஒரு வண்டி வாகனம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதுசாக இடம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்தோடைய தன்மையை பற்றி முழுசாக தீர விசாரிச்சுட்டு அந்த சொத்துக்களோட தன்மையை பற்றி தீர விசாரிச்சுட்டு வில்லங்கம் இருக்கா அப்படின்ற தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா பிரச்சனைக்குரிய ஒரு இடம் பிரச்சனைக்குரிய ஒரு வண்டி வாகனங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே இடம் இருக்குது அதில் வீடு கட்டலான்னு
நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாணவர்கள் கல்வி அப்படின்னு வர்றப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக பொறுப்பான முறையில் உட்காந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பொறுப்பை உணர்ந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவனத்தோடு படித்து நிச்சயமாக உங்களுக்கு நல் மதிப்பெண் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் படிப்பு அப்படின்ட்டு சிறப்பாகவே இருக்குது. படிப்பை முடிச்சுட்டு புதுசாக வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அலைச்சல் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ஒரு வக்ரகதியில் இருக்கிறதும், உங்கள் ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டு, ஐடி சார்ந்த ஃபீல்டு, தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள், தகவல் தொடர்பு மையங்கள், ஸோ இது சார்ந்த ஃபீல்டில் வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு வேலை அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் முயற்சிக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றது ஒரு வித போராட்டம் அப்படின்றது இருக்கும். பயம், மனதில் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தேவையற்ற பயம், குழப்பம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு முடிவுகள் எடுக்கலையும் ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஆன்மீகத்தின் மூலியமாக, இறை நம்பிக்கையின் மூலியமாக உங்களுடைய தடுமாற்றங்கள்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ தைரியமாக இருங்க. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றது குடும்பத்தில் ஒரு வீண் விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை யாரும் கடன் கேட்டு ஜாமீன் கையெழுத்து போகிறது, ஸோ அதனால் இழப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அதை ஒரு சுப செலவுகளாக மாற்றணும் அப்படின்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்கள். மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14, 15 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13, 14. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. ஒரு முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. உங்கள் பேச்சால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், கடனால் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.